எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பழைய சாதம் சாப்பிட்டனால அதை நான் வீடியோ எடுக்கல. இப்போ லஞ்சுக்கு செய்கிறேன். பேலன்ஸ்டு மீல் தான் செய்கிறேன். அது என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னம்மா செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கீரை வச்சிருக்கேன். கீரை என்ன கீரை? இது தண்டு கீரை, முளைக்கீரை. அப்புறம் புடலங்காய் பொரிச்ச குழம்பு, காளான். பேர் ஃபர்ஸ்ட் செய்கிறீங்கம்மா? ஃபஸ்ட்டு வந்து கீரை தான் செய்ய போகிறேன். அடுப்பில் வந்து நான் சாதம் வச்சுட்டேன். ஏன்னா 2 அடுப்பு தான் வேகமாக எரியும், ஒரு அடுப்பு சின்னதாக தான் எரியும். அதனால ஏதாவது ஒரு கீரையோ அல்லது பொரியலோ தாளித்து அதில் வச்சுட்டு அடுத்தது செய்யலாம். இப்போ கீரைக்கு வந்து நான் மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன். ஒரு மிளகாய். கீரை எவ்வளோங்கம்மா? ஒரு கட்டு தான். ஒரு கட்டா? ஆனால் நம்ம வாங்கினப்போ அவங்க ஓவர் ரேட் தானே சொன்னாங்க. 15 ரூபா ஒரு கட்டு. 10 ரூபா கட்டு 15 ரூபா. ஏன் அப்படின்னா சிக்னல் கிட்ட நின்னா டக்குன்னு வாங்கிட்டு அவசரத்தில் போவாங்கன்னு சொன்ன ரேட்டு. இன்னொருத்தவங்களும் வந்து கேட்டாங்க என்ன ரேட் 15 ரூபாயா அப்படின்னு. என்ன ஒரே இதான் எல்லாத்தையும் 15 ரூபாய்ன்ட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரையிலாண்டா நல்லா பெருசாக இருக்கும் கட்டு. அது 15 ரூபாய்னா ஓகே. முளைக்கீரையெல்லாம் வந்து 5 ரூபாய்னா ரொம்ப அதிகம். எனக்கே பக்குன்னு இருந்தது. எடுத்தாச்சு, நமக்கு வேணும். இப்போ கீரையை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். கீரைக்கு கொஞ்சமாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும். நேற்று கீரைக்கு ஏதோ போட்டோமா? கீரைக்கு எதுவும் போடல. புடலங்காய்க்கு பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். எல்லா கீரைக்கும் சீரகம் போடலாமா? ஆமாம். இப்போ வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? வீடியோ முடிகிறதுக்குள்ள அப்படியே வேட்டு பூத்து தொப்பையாக நனைஞ்சிருவேன். சரி, அப்படியாவது வேர்வு வருதில்ல. ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம என்ன வேலையாக செய்யணும், வேர்வு வர்ற அளவுக்கு செய்யறோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இல்லைங்களா? ஃபேன் கடியிலேயே போது. வெங்காயம் வதங்குறது. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தண்டையும் போட்டுருக்கீங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டேன். இப்படி ஒரு கூடையில் வடித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பணம்னே அப்படியே சுருங்கி இருந்தாங்க பாதி அளவா. பார்த்தா தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே குறைஞ்சிரும் கீரை, எந்த கீரையுமே. இந்த பருப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்துக்குமாங்கம்மா? ஆமாம், கீரை வேகும் பொழுது இது வந்துருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது. இப்போ இது வேகட்டும். சுண்டுனதுக்கு அப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பில் எடுத்து வச்சது. இப்போ பொரிச்ச குழம்பு தாளிச்சுக்கலாம். அது ஏன் பொரிச்ச குழம்புனா? பொரிச்ச குழம்புனா கடுகு சோம்பு போட்டு தாளித்து எண்ணெய் ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது பேர் பொரிச்ச குழம்பு. தேங்காய் ஊற்றுவீங்களாம்மா? ஆமாம். முள்ளங்கியில் பண்ணலாம், பீட்ரூட்டில் பண்ணலாம், சவுசவில் பண்ணலாம், அப்புறம் வேறு சுரக்காயில் பண்ணலாம். நல்லா இருக்கும். 3 விசிலாங்கம்மா. கடுகு போட்டுக்கலாம். கூடவே சோம்பு. கடுகு வெங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு வெங்காயமா? வெங்காயத்தையும் கடுகு போட்டுக்கலாம். அம்மா 4 வந்துட்டு வச்சுல 1 வரணும். இப்போ இதை மூடி வச்சோம்னாக்கா பருப்பு கீரைவா பருப்பு சேர்த்து வைப்போம்ல. அப்புறம் அடுத்து வேறு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால மூடி வச்சோம்னால தண்ணி இல்லாததுனால வரவரன்னு போகாமல் இருக்கும். அம்மா இப்போ அந்த அடுப்பு எரியறதே அப்படிதானே? இல்லை, இப்போ அது என்னமோ திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி, சின்ன புடலங்காய் ஒன்று போது. ஒரு நேரத்துக்கு தாங்க.
வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டு ஒரு காய் ஒரு பொரியல் இருக்கிறதுனால இந்த குழம்பு இவ்வளோ இருந்தாலே போதும். கம்மியாக இருந்தாலே போதுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு தேங்காய் அரைச்சி தண்ணி வேறு ஊற்றணும்ல. காய் இல்லாண்டா எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்க. சமையல் ஈஸி. சமையல் ஈஸி. டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். செய்ய செய்ய கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தான் அதான்னு யோசனையா இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்க? ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. கண்ணு இதோட அந்த லிட்டு எங்கடா காணோம். இதான் இது மூடி இருக்கு. இன்னும் இருக்கு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதை தாளிச்சு விட்டுருங்க. அதை காளான் தாளிச்சு. ஏன்னா அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. மிளகாத்தூள் போடாமல் விட்டோம் இதுக்கு. இந்த புடலங்காய்க்கு சாம்பார் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். மறந்துட்டேன். காய் வச்சு அந்த காரம் முடிச்சு வேகும் நல்லா. இல்லைன்னா காயில் உப்பே ஏறாது. உப்பு ஏறாது. அப்பளம் போட்டேன். இப்போ பாரு எப்படி இருக்குது. நம்ம காளான் தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக என்ன வெங்காயம் வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக விட்டால் போதும். இதுக்கு வந்து வெறும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பெலாம் போடக்கூடாது. அதெல்லாம் வேணாண்டா. நேற்று வந்து சிப்பி காளானுக்கு வெண்ணெய் போட்டதில்ல. வெண்ணெய் போட்டு வதக்கணும் முந்தான. அதுக்கு வெண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றினாலே போதும். இப்போ கடுகு, வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு கீரையை ஒரு பெரட்டி விட்டுடலாம். உப்பு சேர்த்து இருந்தோம்னா இந்த கீரை இந்த பச்சை நிறம் வந்துருக்காது. ஒரு மாதிரி கருத்த மாதிரி போயிடும். தண்டு வேகிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் சரியாக இருக்குது. இன்னும் தண்டு வேகணும், பருப்பும் வேகணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அலசுல தண்ணியே போதும். பத்துலைன்னா தண்ணி தெளிச்சுக்கணும். ஊற்றக்கூடாது. சத சதன்னு ஆயிடும். வெங்காயம் வதங்கிட்டு காளான் சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட்டாங்க? ஆமாடா. ஒரு பேக்கெட் எவ்வளோ? 50 ரூபா. சம்டைம்ஸ் 60 ரூபான்னு சொல்லுவாங்க. டிமாண்டை பொறுத்து அது வந்து இடநாள் தானே. இது வந்து கொண்டு வரவங்கள்ட்ட 60 ரூபா. நம்ம கடையில் போய் வாங்கினா 50 ரூபா. இந்த காளானுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இதையுமே குழம்பா வைக்க முடியும் இல்லைங்களா? நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ஆமாம். பொடி இதுக்கு வந்து சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி தீர்ந்துருச்சாட்டிருக்கு. கடையில் வாங்கினது சக்தி சாம்பார் பொடி. அரைச்சது இது தேர்வுள்ள அரைச்சது. தூளை போட்டுக்கலாம். காரம் இதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த சாம்பார் பொடி மட்டும்தான். எல்லாமே சிமிலராக இருந்தாலுமே டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த காய்கறியோட டேஸ்ட் தாளிக்கிறவங்கள என்ன பொருள் சேர்த்து தாளிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனமும் ருசியும் மாறும். இப்போ அதுலேயும் தான் சாம்பார் பொடி போட்டோம். ஆனால் அது வேறு எப்படி இருக்குது. இப்போ இதுக்கு இந்த வேகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். அதுலேயே காளான தண்ணியே வரல பார்த்ததில்ல. நல்லா வேகணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அது கம்மியாக தான் தெளிச்சுக்கலாம். இது அடுப்பு பெரிய அடுப்பு வேறு. இப்போது இதை எடுத்து இதில் முடிக்கலாம். கீரை பார்த்துக்கலாமா? நிறையா தான் இருக்குது கீரை. ஒரு கட்டுனாலும் போதும். ஒரு நேரத்துக்கு 3 பேர்த்துக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு பருப்பு வந்துருச்சு. கொஞ்சம் பருப்பு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டுண்டா. அடுப்பு சின்னதாக தான் எரியும். அந்த குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்.
வேகட்டும், புடலங்காய் நல்லா வேகணும். இல்லைன்னா சாப்பிடும் பொழுது இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். திருவி வச்சுட்டேன் தேங்காயை. குழம்பு கம்மிங்கிறதுனால 3 ஸ்பூன். ஆமாடா. வெறும் தேங்காயா? ஆமாம், வெறும் தேங்காய். சோம்பு போட்டு தாளிச்சிட்டுங்களா, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். காக்காய்க்கு சாப்பாடு வச்சிட்டிங்களா? காலையில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, காகத்துக்கு வச்சாச்சு. ஏன்னா அவங்களாம் நேரமே எந்திரிக்கிறவங்க. ஆமாம், பசிக்கிட்டா. ஆனால் நான் எதுலேயோ பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேங்கம்மா. அதில் வந்து குரங்குக்கு வந்து ஏதோ பழம் உரிச்சு கொடுப்பாங்களா, அதுக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க இப்படி கொடுத்து பழக்காதீங்க, அதுங்களுக்கு வந்து தேடி சாப்பிட்ற அந்த இது குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் அது வாஸ்தவம் தான். தேடி சாப்பிட்ற அந்த உணர்வு, அந்த அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் மாறும்னு சொல்கிறாங்க. எத்தனை காட்டில் வந்து அதுகளுக்கு சோளம், முன்னெல்லாம் வந்து சோளம், ராகி, கம்பு எல்லா காட்டிலையும் விதைப்பாங்க. அப்போ அதுகளுக்கு தேவையான உணவு அதுகளுக்கு கிடைச்சிரும். இப்போ எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி போனால் ஆடு மாட்டுக்கு தீனிக்கு என்ன வேணுமோ அதைத்தான் விதைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணு பறவைகள்? நான் அதான் எனக்கு அதை பார்த்துட்டு நேத்தோ சாப்பாடு வைக்கிறப்ப அது தோணுச்சு, நம்மளும் அந்த பழக்கத்தானே பழக்கிறோம் அப்படின்னு. அல்லடா, அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி கிடையாது. அந்த மழை காலமெல்லாம் வந்ததுன்னா நீ சாப்பாடு வச்சின்னா சாப்பாடு அப்படியே தான் கிடக்கும். யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான இறையை தேடணுங்கிறது அவங்களுக்கு அப்படியே உடம்போட இருக்கிற உணர்வு, அது ஜீன்லயே இருக்கிறது. அது அவங்க செஞ்சுக்குவாங்க. அது இல்லாத பட்சத்துக்கு தான் இந்த தண்ணியும் உணவும் வைக்கிறதே அதுக்காகத்தான். எங்கேயும் தேடி கிடைக்கல அப்படின்னா தானே வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம சோம்பேறித்தனமா வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே எல்லாம் மரத்தடியில் உட்காந்துருக்காங்களா? இல்லை இல்லை, நம்ம குருவி கூடு வச்சிருந்தப்ப ஒருவா நம்ம சாப்பாடு விட்டோம். நம்ம வச்சிருக்க சாப்பாடு புழு எடுத்துட்டு வரோம். அதுதான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறது. இது உப்பு பார்த்துக்கிறேன். காளான் வாசம் பயங்கரமா வருதுங்கம்மா. அப்படியா? காளான் கொஞ்சம் உப்பு பத்தலடா, அந்த குழம்புக்கு நான் போட்டுக்கிறேன். இதை பாருங்கண்ணா, ஒரே நிமிஷம். இது அவ்வளோதான் ரெடி ஆச்சுன்னா கையை கழுவிக்கிறேன். இப்போ காளான் பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துடும். தண்ணி சுண்டுச்சுன்னா போதும். இதுக்கு நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பெல்லாம் போதும். தண்ணி சுண்டுச்சுன்னா போதும். காளான் வந்துருச்சு. இப்போ கீரைக்கு வந்து நம்ம உப்பு போட்டோம்னா போதும். கீரை வெந்துருச்சு. உப்பு தான் போடணும் மேடம். இதான் இருக்காது. இருங்க, தண்டு வெந்துருச்சு. பெரிய தண்டா எடுத்து நசுக்கி பாருங்கம்மா. ஓகே. கீரையில் உப்பு தன்மை இருக்குமா? கொஞ்சம் கச்சலாக போதும். அவ்வளோதான், கீரை வெந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச கீரை எது? எனக்கு எல்லா கீரையுமே பிடிக்கும். மெயினாக பிடிக்கிறது முருங்கைக்கீரை, மிளகு தக்காளி கீரை. கச்சல் அடிக்குதுல்ல, அகத்திக்கீரை அப்படிதானே? அதான் 3 கீரையும், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை. எனக்கு இந்த கீரை பிடிக்கும், தண்டுக்கீரை பிடிக்கும், மிளகு தக்காளி கீரை. அண்ணனுக்கு அப்புறம் முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் அப்படியே திக்கா இருக்கும்ல, அதனால அது சாப்பிடவே நல்லா இருக்கும். இதுக்கு நான் தேங்காய் போடல, பருப்பு போட்டிருக்கிறேன்ல, அதனால இது ஆஃப் பண்ணல. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி பருப்பு தேங்காய் ஊற்றுறது. இது சூடுச்சுன்னா அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான், காளானும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா சமையல் டோட்டலாக ஆயிருக்கும். அரியறதுக்கு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான் வேலை, சமையல் வேலை. 2 அடுப்பு இருந்தாலும் இதே மாதிரி பண்ணலாம், மாற்றி 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 மாற்றி. இப்போ இது சாம்பார் வச்சுருந்தோம்னா எக்ஸ்ட்ரா பருப்புக்கு ஒரு அடுப்பு தேவைப்பட்டிருக்கும். அது முன்னாடியே வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நான் காளானையும் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி போடுவோம், இதுக்கு நல்லாயிருக்கும். இதை எடுத்துக்கலாம். நான் அதுக்காக தான் வாங்கிட்டே. குழம்புக்கும் போடலாம், போடலாம். குழம்புக்கு தண்டு பகுதி போட்டுருங்க. எப்படி நான் நினச்சதை நீ சொல்கிற கரெக்டாக.
காலத்துக்கு சாதம் வச்சுட்டியாடான்னு உன்னை கேட்கலான்னு நினச்சிட்டாடா, நம்ம தானே வச்சோம் அப்படின்னு நினச்சேன். கணக்கா கேட்டேன். கைப்பதி அதுதானே. எல்லாமே ரெடியா? எல்லாமே ரெடி. நாளைக்கு போய் என்ன வாங்கணுங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க சந்தையில். இங்கே பரவாயில்ல ரேட்டெல்லாம். எந்த வெஜிடபிள் எடுத்தாலும் 10 rupees. ஓரளவு சென்னையிலையும் நம்ம அண்ணன் வீட்டுக்கிட்ட பார்த்தோம்லடா 10 ரூபாய்க்கு. இல்லை இப்போ இங்கே வந்து இப்போதான் அந்த மாதிரி. இல்லை முதல்லையே மார்க்கெட்டில் எல்லாமே இப்போ மார்க்கெட்டில் வந்து கூறு கையில் கூறு கட்டி வச்சுருக்காங்க. அதில் போய் எடுக்கிறதுக்கு சில பேர் சங்கடப்படுவாங்கல்ல. கௌரவ குறைச்சல். ஆனால் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் இருக்கும். அதே காய் தான் எடுத்து இதில் கூறு கட்டி வைப்பாங்க. என்ன நான் எடுத்து போடுற வேலை மிச்சம். டக்குன்னு எடுத்து அளவு பார்த்து வைப்பாங்களா இல்லை கணக்கு நம்பர் கணக்கில் எடுத்து வைப்பாங்களா? இல்லை அளவு பார்த்து தான். அப்போ ஒரு அளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா இத்தனை காய் நிற்கிதா, அதே மாதிரி எல்லாத்தையும் அவ்வளோதான். நான் குழம்பே ஆஃப் பண்ணுறேன். காய் வெந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட்றப்ப பரிமாறிக்கலாம். மணி என்ன இருங்க பார்க்குறேன். வேர்வை பாரு அப்படி சொட்டாக வருது. மணி தெரிய மாட்டேங்குது. மணி 12:57. ஏற்றும் அதே டைம் தான். சரி சாப்பிட்றப்ப பரிமாறிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? போய் டிவி பார்க்கலாம் கொஞ்ச நேரம். பிக் பாஸ் பார்க்கலாம். அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற டென்ஷன்லாம் நமக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரானாலாம் டென்ஷன் வேணும் நமக்கு. இருந்தாலும் ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் ஒரு வாழ்க்கை. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி தான். 80s 90sலாம் வந்து 70s 80sலாம் அப்படி தான் இருக்கும். அது ஒரு லைஃபே வேறு. அது இப்போ இவங்க வாழ்கிறாங்க, அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்க்கலாம். சாதம், தண்டுக்கீரையும் பாசிப்பருப்பும், அப்புறம் காளான், கொய்யாப்பழம், கேரட்டு, பேரிக்காய், மாம்பழம், புடலங்காய் வந்து பொரிச்ச குழம்பு. இன்றைக்கி 2 காய் பொரியல் பண்ணலை. ஏன்னா காயவே குழம்பு மாதிரி வச்சதுனால எக்ஸ்ட்ரா வந்து வெஜிடபிள் வச்சாச்சு. கேரட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரூட்டும் வச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.